ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜிடி vs ஆர்சிபி. இப்போ இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டீம் வந்து 8 மேட்ச் மேலே ஆடிட்டாங்க. சில டீம் பார்த்தீங்கன்னா 9 மேட்ச் கூட ஆடிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்ச பிறகு எஸ்ஆர்ஹெச் கூட மேட்ச் ஜெயிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ ஆர்சிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான மேட்ச். இனிமேட் ஆடுற மேட்ச் எல்லா மேட்சும் ஜெயிக்கிற மாதிரி தான் பார்க்கணும். இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் கூட ஆட போகிறாங்க. எங்கன்னா அகமதாபாத் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் வந்து கிரவுண்ட் அண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்கிற இந்தியன் கிரவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசுன்னு சொல்லிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இது பேட்டிங் பேரடைஸாக இருக்கிறனால வந்து இதில் வந்து கொஞ்சம் யோசிக்கிறதுக்கோ திணறத்துக்கோ எதுவுமே இல்லை பேட்டர்ஸ்க்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பேட்டிங் நல்லா டைம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பேட்டிங் ஈஸியாக கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டீம் வந்து பேட்டிங் சூஸ் பண்ணாங்கன்னா டியூ ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்கும் இந்த பிச்சில். ஏன்னா ஈவினிங் என்னன்னா ஒரு 8-8:30-9 மணிக்கு வந்து டியூ ஃபேக்டர் வந்து அதிகபட்சத்தில் இருக்கும் போது ஹெட் டு ஹெட் பார்த்துடலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிடி vs ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் ஆடிருந்தாங்க. அதில் வந்து ஜிடி 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஆர்சிபி ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஜிடியோட ஹையஸ்ட் ஸ்கோர் ஆர்சிபி கூட பார்க்கும்போது 198. அதே போல் வந்து ஆர்சிபியோட ஹையஸ்ட் ஸ்கோர் பார்க்கும்போது ஜிடி கூட வந்து 197. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடியோட லோவஸ்ட் ஸ்கோர் வந்து பார்க்கும்போது ஆர்சிபி கூட 168. பரவாயில்லைங்க, நல்ல ஸ்கோர் தான் அடிச்சிருக்காங்க போல. அதே போல் வந்து பார்க்கும்போது ஆர்சிபியோட லோவஸ்ட் ஸ்கோர் வந்து ஜிடி கூட பார்க்கும்போது 170 ரன்ஸ். ஸோ ஹெட் டு ஹெட் அகமதாபாத்தில் வந்து பார்க்கும்போது மொத்தமாக வந்து ஒரு மேட்சும் ஆடலை இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த மாண்டேரா ஸ்டேடியத்தில் வந்து ஆர்சிபி vs ஜிடி வந்து ஆட போகிறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஜிடி புது டீமாக இருக்கிறனால வந்து இதுக்கு முன்னால் வந்து 2 சீசன் வந்து மும்பையில் அந்த மாதிரிலாம் ஆடினால நியூட்ரல் வென்யூஸில் ஆடினால இது வரைக்கும் ஆடல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆர்சிபி கூட ஆட போகிறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து எஸ்ஆர்ஹெச் கூட வந்து பயங்கரமாக ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 35 ரன் மேலே வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபி வந்து ஒரு நல்ல பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிச்சில் வந்து கட்டாயமாக வந்து ஹைதராபாத் பிச்சில் வந்து நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுற பிச் தான். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். ஸோ இது ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு. இனிமேட்டு பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு மேட்ச் வந்து அவங்களுக்கு கணக்குன்னு சொல்லிக்கலாம். பட் வந்து இதுக்கு முன்னால் நடந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிபிகேஎஸ் vs கேகேஆர் மேட்ச்சில் வந்து பிபிகேஎஸ் வந்து பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த பிபிகேஎஸ் வந்து பெரிய அளவுக்கு ஜெயிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஒரு பெரிய இடைஞ்சலாக போச்சு. ஏன்னா இந்த பாட்டமில் இருக்கிற சில டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கக்கூட தொடர்ந்து, ஆனாலும் வந்து பெரிய ஸ்கோரில் ஜெயிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் சொல்லிக்கலாம். ஸோ இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் பார்க்கும்போது ஆர்சிபிக்கு வந்து விராட் கோலி போன மேட்ச் 51 ரன் அடிச்சார். ஃபேஃப் டு பிளேசி ஓரளவுக்கு கம்பேக் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். ஃபார்மில் 25 ரன் அடிச்சிருக்காரு. ரஜத் பட்டிட்டார் பேக் டு பேக் 50 அடிச்சிருக்காருங்க. போன மேட்ச்சில் கூட இன்னொரு 50 அடிச்சிருக்காரு சொல்லிக்கலாம். கேமரான் கிரீன் வந்து 37 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன். பட் வந்து பெரிய அளவுக்கு பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன் இன்னும் பண்ணலை. அதே போல் போலிங்கில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்தார். ஸோ 2 for 12 அந்த போலிங் ஃபிகரோட இருக்காரு. ஸ்வப்னில் சிங் அப்படின்னு ஒரு ஸ்பின்னர் எடுத்தாங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா போலிங் பண்ணியிருந்தார். 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். கரண் சர்மா கூட வந்து நான் நினச்சி பார்க்காத, அதாவது இப்போ வந்து அவர் ஜெனியன் ஸ்பின்னர் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒருத்தர் தான் வந்து டீமில் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்க்கும்போது பெரிய அளவுக்கு இல்லை. பட் அவர் வந்து டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். 4 ஓவர் போட்டு 29 ரன் தான் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தார். ஸோ ஓகே, இந்த பக்கம் நம்ம ஜிடியோட ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரித்திமான் சாஹா ஓப்பனிங் போனதுக்கப்புறம் வந்து ஒரு ஓப்பனிங்கில் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காரு. 39 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சாய் சுதர்ஷன் நல்ல ஃபார்மில் இருக்கார். செகண்ட் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, 65 ரன்ஸ். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் வந்து அவரோட ரோல் அவருக்கு அமைஞ்சா, அதாவது என்ன ஆர்டரில் அவர் பேட்டிங் இறக்கி விட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் 5 நம்பர் 6 இறக்கி விட்டா பெட்டராக இருக்கும். அதில் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா 55 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரஷீத் கான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பேட்டிங்கில் நல்லா ஆடுறாரு. ஸோ 21 ரன்ஸ் அவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. சந்தீப் வாரியர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்தார். அதாவது நல்ல போலிங் போட்டுட்டு இருக்காரு இந்த சீசனில். அதாவது ஒரு மேட்ச் வந்து பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லைனா கூட அந்த நெக்ஸ்ட் 2 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 100 மாதிரி ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடியோட ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கும்போது டிசி கூட தோற்று போயிருக்காங்க 4 ரன்ஸ் மேலே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிசி வந்து 224 ரன் அடிச்சு 4 விக்கெட் அடிஞ்சிருக்காங்க. அதில் வந்து சேஸ் பண்ண போய் ஜிடி பார்த்தீங்கன்னா 220 ரன்ஸ்க்கே வந்து 8 விக்கெட் அடிச்சிட்டாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது ஜிடி வந்து தோற்று போய் வராங்க. இந்த பக்கம் பார்க்கும்போது ஆர்சிபி வந்து ஜெயிச்சுட்டு வராங்க. ஸோ இது வந்து நெக் டு நெக் காம்படிஷனாக இருக்க போகுது. ஸோ இது என்னோட 11, அதாவது இப்போ பெட்டரான ஒரு 11ஆக இருந்தால், அதாவது இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்து அதே போல் வந்து யாரை ரொட்டேட் பண்ண பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி நான் ஒரு 11 டிசைட் பண்ணேன். குஜராத் டைட்டன்ஸ் பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பேசிடலாம். ரித்திமான் சாஹா ஓப்பனிங் போவார். சுப்மான் கில் கண்டிப்பாக இந்த 2 காம்பினேஷன் போயினே இருக்கும். 1 டவுன் வந்து சாய் சுதர்ஷன். ஏன்னா வந்து அந்த ஓப்பனிங் ஸ்லாட் நல்லா அமைஞ்சிருக்குன்னு சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் 4 யாரை வருவாங்க பார்க்கும்போது மேத்யூ வேடை வந்து இறக்கி விட்டால் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து மேத்யூ வேடு வந்து அக்ரெசிவாக ஆடக்கூடிய பிளேயர். ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு வேளை எங்கேயாவது அங்கே வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா, ரித்திமான் சாஹா சரியாக வந்து ஃபாஸ்ட்டாக ஆடல, சாய் சுதர்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா
மேத்யூ வேடு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆடுற மாதிரி இருக்கும். இல்லை அஸ்மத்துல்லா உமர்ஜாயை வச்சு கூட கண்டினியூ பண்ண மாதிரி இருக்கலாம். ஏன்னா ஆல்ரவுண்டர் வந்து தேவையாக இருந்துச்சுன்னா ஏன்னா ஜிடி டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஆல்ரவுண்டர் யாரும் இல்லாதனால வந்து அஸ்மத்துல்லா உமர்ஜாயை வச்சு ஓட்டின்னு இருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். அடுத்தது டேவிட் மில்லர் வந்து நம்பர் 5 நான் சொன்ன மாதிரி வந்து அந்த பொசிஷனில் இறக்கி விட்டா பெட்டராக இருக்கும். அடுத்தது வந்து ஷாருக் கான் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து நல்லா கான்ட்ரிபியூஷன் பண்ணார். ஸோ கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டீம் கான்ட்ரிபியூஷன் தான் இருக்குது ஜிடியில். இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு இல்லை. ராகுல் டெவாட்டியா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபினிஷராக இருக்க போகிறார் டீமில். ரஷீத் கான் வந்து ஒரு முக்கியமான பிளேயராக இருக்க போகிறார். அதாவது இப்போ சமீபத்தில் அவரோட போலிங் பார்க்கும்போது பேட்டிங் ஆல்ரவுண்டராக தான் இருக்காரு சொல்லிக்கலாம். அடுத்து நீங்கள் வந்து பார்க்கும்போது சாய் கிஷோர், இது வந்து 3 ஸ்பின்னர்ஸ் வச்சு ஜிடி வந்து போனால் பெட்டராக இருக்கும். சாய் கிஷோர், நூர் அகமது, அப்புறம் வந்து ரஷீத் கான். ஸோ கண்டிப்பாக வந்து நூர் அகமது இருப்பார், சாய் கிஷோர் இருக்காருன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் பேஸ் போலிங் பார்க்கும்போது மோஹித் சர்மா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தீப் வாரியர் வச்சு கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அவரோட லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து இன்ஃபார்ம் பார்த்து ரிதம் பார்க்கும்போது பெட்டராக இருக்குன்னு சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீம், இவங்களுக்கு எப்பவுமே ஒரு தலைவலி இருக்க தான் செய்யுது. அதாவது ஓப்பனிங் வந்து யார் நல்லா ஆடுவாங்க. ஃபேஃப் டு பிளஸி ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் தான் பண்ணார் சொல்ல வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ் பட்டர் ஒரு செஞ்சுரி 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஜானி பேர்ஸ்டோ பெரிய அளவுக்கு ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. விராட் கோலி செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து ருத்துராஜ் கைக்வாட் செஞ்சுரி அடிச்சிருக்காரு சிஎஸ்கேக்கு. யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் அடிச்சிருக்காரு. ஆனால் இங்கே பார்க்கும்போது ரோஹித் சர்மா கூட மும்பை இந்தியன்ஸில் வந்து அடிச்சிருக்காரு. ஆர்சிபிக்கு வந்து விராட் கோலியோட பார்ட்னர் பார்க்கும்போது வந்து ஃபேஃப் டு பிளஸி வந்து இன்னும் எதுவும் கிளிக் ஆகலை பெரிய அளவுக்கு. ஸோ ஃபேஃப் டு பிளஸி விராட் கோலி போவாங்க. இதில் வந்து ஃபேஃப் டு பிளஸி ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குது, கண்டிப்பாக ஆட வேண்டியது தான் பெரிய இன்னிங்ஸ். மேபி வந்து ஜானி பேர்ஸ்டோ மாதிரி பெரிய அளவுக்கு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்புறம் வில் ஜாக்ஸ் அவர் நல்ல ஒரு டச்சில் இருக்கிறனால வந்து கட்டாயமாக அவர் போட வேண்டியது தான். ரஜத் பட்டிடார் பேக் டு பேக் 50s அடிக்கிறனால அவர் இருப்பார். கேம்ரான் கிரீன் பார்த்தீங்கன்னா சின்ன அளவுக்கு பேட்டிங் கான்ட்ரிபியூஷன், விக்கெட்ஸ் 2 அந்த மாதிரி எடுக்கிறார். மஹிபால் லாம்ரார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரிபியூஷன் டீம் பிளேயர் சொல்லிக்கலாம். மஹிபால் லாம்ரார். தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு நல்ல ஒரு கேம் ஃபினிஷராக இருக்கார் இந்த சீசனில். அவர் அதே போல் வந்து இந்த வேர்ல்ட் கப்புக்கு வந்து ஒரு நல்ல கண்டெண்டர் சொல்லிக்கலாம் தினேஷ் கார்த்திக் கீப்பருக்கு. ஸோ மேபி அவரை எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா இந்த சீசன் நல்லா ஆடின்னு இருக்கார் ஆர்சிபிக்கு. அடுத்தது ஸ்வப்னில் சிங் போன மேட்ச் எல்லாம் ஆடினால அவரை வச்சு கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஸ்பின்னுக்கு. அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது கரண் சர்மா கூட ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணால ஸ்வப்னில் சிங் அண்ட் கரண் சர்மா 2 பேரோட காம்பினேஷன் மறுபடியும் போகிற மாதிரி இருக்கலாம். அடுத்தது லாக்கி ஃபர்கியூசன், யாஷ் தயால், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போலர், ஒரு ஆங்கிள்காக வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. முகமது சிராஜ், ஸோ இவர் வந்து இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு சேலஞ்சான டீம் தான். ஆர்சிபிக்கு எப்படி வந்து பேட்டிங் கிளிக் ஆகும் கேள்வி கட்டமாக தான் இருக்கு. இன்னும் வந்து அதாவது ஒரு கான்ஃபிடென்ட்டான டீமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. பட் வந்து இந்த மேட்ச்சில் வந்து மேபி வந்து பிபி கேஸ் மாதிரி பெரிய அளவுக்கு வந்து கம்பேக் கொடுப்பாங்கன்னா நம்ம பார்த்துட வேண்டியது தான். இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.